ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா ஐபிஎல்ல ஐந்தாவது மேட்சான ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் நமக்கு நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்ல இந்த மேட்ச் நடக்கு. அதுக்கு முன்னாடி ப்ரிவியூ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னமும் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா டிப்ஸுமே கிராண்ட் லீக் டீம்ஸா இருக்கட்டும், ஸ்மால் லீக் டீம்ஸா இருக்கட்டும், ஒன் பிளேயர் ஃபேண்டசி ஆப்ஷனா இருக்கட்டும், எல்லாமே பிச் ரிப்போர்ட்ல இருந்து எல்லாமே தெளிவா நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லீக் நம்ம கொடுக்குற டீமை தான் அப்படி போடுறதும் கிடையாது. அதுல இருந்து ஒரு சில பிளேயர்ஸ் கூட நீங்க சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் இன்ஸ்டா பேஜ்ல ஃபாலோ பண்ணனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸல்11 ஆப்ல இது வரைக்கும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ அவங்க எல்லாருக்குமான இதுதான். ஸோ கண்டிப்பா எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சார்பா லெட்ஸ் பிளே யூசருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான லீட் ரிப்போர்ட் தான் இது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லீட் ரிப்போர்ட். ஸோ இந்த ஐபிஎலுக்கு கண்டிப்பா எல்லாருமே அதில் ஜாயின் பண்ணி பிளே பண்ணுங்க. உங்களுக்கு சூப்பரான ஒரு பிரைஸ் 1ல இருந்து 25 வரைக்கும் பரிசு கொடுத்துருக்கோம். நம்ம சேனல்ஸ் யூசருக்கு மட்டும்தான். யாரெல்லாம் லெட்ஸ் பிளே இன்வைட் கோடு மூலமா ஜாயின் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான். ஸோ வேற ஒருத்தங்களுக்கு கிடையாது. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க. அதே போல இன்னைக்கு மேட்ச் நம்மளுடைய ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ் மேட்ச்லயும் அவங்க மெகா லீக் போட்டிருக்கிறாங்க. ஸோ அதுல இது பாத்தீங்கன்னா கண்டிப்பா கேரண்டியான கான்டெஸ்ட். ஒருவேளை ஒரு 1000 பேர் 2000 பேர் விளையாடலன்னா கூட அவங்க சொன்ன அமௌண்ட் ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கான அமௌண்ட் கண்டிப்பா கொடுப்பாங்க. அது போக நமக்கு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் தான் இருக்கு. யாரெல்லாம் ₹1 கூட இன்வெஸ்ட் பண்ணாம நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் எக்ஸல்11 ஆப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃப்ரீ கிவ் அவே கான்டெஸ்ட் நமக்காக கொடுக்குறாங்க. அதுலயும் பயன்பெற்றுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் அதுல வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். இருந்தாலும் வந்தோம் அப்படின்னா 10,000 ரூபாய்க்கு மேல அந்த கான்டெஸ்ட்லயே நம்ம வின் பண்ணலாம் ₹1 இன்வெஸ்ட் பண்ணாம. ஸோ டெய்லி கொடுக்கும்போது அந்த வாய்ப்பையே நம்ம தவற விடணும். அதனால பயன்படுத்திக்கோங்க. அது போக உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எல்லாமே ஃப்ரீயா தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஜாயின் பண்ணாதவங்க எக்ஸல்11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 2 டீமுக்கான ஹெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 3 ஜிடி, 2 பஞ்சாப் வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 தோத்துருக்காங்க, அவங்க 3 தோத்துருக்காங்க. இவங்களோட ஹை ஸ்கோர் 199, லோ ஸ்கோர் 143. இவங்களுடைய ஹை ஸ்கோர் 200, லோ ஸ்கோர் 142 ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பிச் ரிப்போர்ட் இந்த அகமதாபாத் பிச் உங்க எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லிதான் தெரியணும்லாம் இல்லை. ஸோ பவுண்டரி லைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல பெரிய பவுண்டரி லைன் தான். மற்ற பிச்சை விட இது கொஞ்சம் பவுண்டரி லைன் கொஞ்சம் பெருசா தான் இருக்கும். அண்ட் ஸ்கோர் கண்டிப்பா ஒரு ஹை ஸ்கோர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உள்ள பிச் தான். இப்பெல்லாம் சொல்லவே வேணாம். ஐபிஎல்ல எல்லா மேட்சுமே நல்லா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அடிக்கிறாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்துல 400 அடிச்சிருவாங்க போல. இப்பெல்லாம் அசால்ட்டா 300 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இந்த எஸ்ஆர்ஹெச் எல்லாம் விளையாண்டா கன்ஃபார்ம் 300 வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறாங்க. ஸோ வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதனால பேட்டிங் பிச் தான் இதுவும். லாஸ்ட் இயரே நல்ல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ண ஒரு பிச்சு. ஸோ ஃபாஸ்ட் பவுலர்ஸும் இங்க நல்லா விக்கெட் எடுப்பாங்க. ஸ்பின்னருக்கு இங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ லாஸ்ட் இயர்ல நடந்த ஒரு 4 மேட்ச் ரிசல்ட் பாக்குறதுக்கு முன்னாடி பிச் ரெக்கார்டு பார்த்தோம் அப்படின்னா டோட்டலா 35 மேட்ச். அதுல 14 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்டும் 20 மேட்ச் பேட்டிங் செகண்டும். பொதுவா இது வரைக்கும் நடந்த ஐபிஎல் மேட்ச்ல போன வருஷத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6 மேட்ச், ஒரு மேட்ச் கேன்சல் ஆச்சு. அதுல 2 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 4 மேட்ச் பேட்டிங் செகண்ட் தான் வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் டையா இருக்கு. ஆவரேஜான ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 170 பிளஸ் அடிக்கலாம். அண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் ஜிடி 233, லோவஸ்ட் ஸ்கோர் ஜிடி 89. லாஸ்ட் இயர் டிசிக்கு அகைன்ஸ்டா ஸ்கோர் பண்ணாங்க. இதுதான் நம்மளுடைய ரீசன்ட் ரெக்கார்ட். இந்த மேட்ச் பாருங்க, எல்லா மேட்சுமே ஒரு 200 அந்த மாதிரி தொட்டாச்சு. ஜிடி வெர்சஸ் பிபிகேஎஸ், ஜிடி வெர்சஸ் சிஎஸ்கே, ஜிடி வெர்சஸ் ஆர்சிபி. இந்த ஒரு மேட்ச் மட்டும்தான் இந்த லாஸ்ட் இயர்ல இந்த பிச்சிலே ரொம்ப கம்மியான ஸ்கோர்னா அது இதுதான். ஜிடி 89க்கு ஆல் அவுட் ஆனது. அதே போல ஃபாஸ்ட் ஸ்பின்னர் பாருங்க, ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் 4. அதே போல ஃபாஸ்ட் 9, ஸ்பின்னர் 4, ஃபாஸ்ட் 7, ஸ்பின்னர் 2, ஃபாஸ்ட் 1, ஸ்பின்னர் 3. இந்த மேட்ச் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கு. நம்ம இதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணும்போது இன்னைக்கு இந்த பிச்சில் கண்டிப்பா ஸ்கோர் ஒரு 190 பிளஸ் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. பேட்டிங் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே போல பவுலிங்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்
குறையாம வந்து ஒரு 7ல இருந்து 10 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவே ஸ்பின்னர் வந்து ஒரு 3ல இருந்து 5 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இந்த லாஸ்ட் ஒரு 7 மேட்ச் லாஸ்ட் இயர் ரெக்கார்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 190 பிளஸும், ஃபாஸ்ட் வந்து ஒரு 10 விக்கெட்டும், ஸ்பின்னர் வந்து ஒரு 3 to 5 விக்கெட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இது இருக்குது. அண்ட் பொதுவா இந்த கிரவுண்ட்ல வந்து பேட்டிங் செகண்ட் பண்ற டீமுக்கு வந்து அட்வான்டேஜஸ் அதிகமா இருக்கு, அதுவும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வச்சு நம்ம பார்க்கலாம். ஹெட்ஜ்னா ஹெட் டு ஹெட்ல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அண்ட் வீனா இந்த வெனியூல எப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் சுக்மன் கில்ல பொறுத்த வரைக்கும் இனிஷியலா வந்து ஓப்பனிங் ஆடுறாரு. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சுக்மன் கில்லும் பட்லர் தான் இருக்கிறாங்க. ஸோ 2 ஓப்பனர்ஸுமே நல்ல குவாலிட்டியான ஓப்பனர்ஸ். கண்டிப்பா நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சுக்மன் கில்லு கிட்ட என்னென்ன ஃபேண்டசி ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்லி ஒன் ஆப்ஷன் மட்டும் தான். அவர் பேட்டிங்ல இருந்து எவ்வளவு ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்காரோ அது மட்டும்தான் இன்னைக்கு. அதனால அவருக்கு பெரிய ஃபேண்டசி வேல்யூ வந்து அதிகமா இல்லை, ஒன்லி பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான். பட் சுக்மன் கில்லோட பேட்ல இருந்து நம்ம குறைஞ்சது வந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து நான் எதிர்பார்க்கிறது ஒரு 30 to 40 பிளஸ் ரன் வரைக்கும் நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு சுக்மன் கில்லிட்ட இருந்து எதிர்பார்ப்பேன். காரணம் இந்த வெனியூல அவருடைய ரெக்கார்ட் அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அவருக்கு ஃபேவரட்டான ஒரு பிச்சுன்னு சொல்லலாம் அகமதாபாத்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லாம் ஆனார்னா பொறுமையா கண்டிப்பா இந்த ஸ்கோரை அடிச்சு கொடுத்துருவாரு. அதனால நம்ம அந்த 30 to 40 ரன் அடிச்சாலே கண்டிப்பா சுக்மன் கில்லு கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 70 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். அது போக சுக்மன் கில் வந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமா இருக்குது. அது போக ஒரு 10ல இருந்து 10 டீம் போடுறீங்களா, ஒரு 6ல இருந்து 7 டீம் வரைக்கும் நீங்க சுக்மன் கில்ல கன்சிடர் பண்ணலாம். அடுத்த ஓபனர் பட்லரை பொறுத்த வரைக்கும் பட்லருக்கு ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படிங்கும்போது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது போக அவர் வந்து பேட்ல இருந்து எவ்வளவு பாயிண்ட் வாங்கி கொடுக்குறாரு. நீங்க விக்கெட் கீப்பர்னு சாதாரணமா நினைக்காதீங்க. முதல் மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் மேட்ச்ல ஜித்தி சர்மா 4 கேட்ச் பிடிச்சாரு. அதே போல சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச்ல தோனி வந்து ஒரு ஸ்டம்ப் ஹிட் பண்ணாரு, ரிக்லட்டன் வந்து ஒரு கேட்ச் ஒரு ரன் அவுட் பண்ணாரு. அதனாலதான் சொல்றது பிஃபோர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே பட்லர் கிட்ட விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுங்கிறதுல ஒரு குறைஞ்சது ஒரு 20 அதிகபட்சம் ஒரு 20 பாயிண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் பட்லர் கிட்ட இருந்து. அது போக அவர் பேட்ல இருந்து இன்னைக்கு நம்ம வந்து குறையாம வந்து ஒரு 40 to 45 ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா அவருடைய இந்த வெனியூல வந்து பயங்கரமா ஆடி இருக்காரு. 3 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. ஆனா இந்த வெனியூல 145 ரன் ஸ்கோர் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம தாராளமா இந்த ரன்னை அவர் பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரன்னை அடிச்சு கொடுத்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவருடைய ஃபேண்டசி பாயிண்ட் வந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் வரும். ஸோ ஒரு 80 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இன்னைக்கு வந்து பட்லர் கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பட்லர் வந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 10 டீம் போறீங்க அப்படின்னா ஒரு 7 டீம் வரைக்கும் பட்லர் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சாய் சுதர்சன் வந்து தமிழ்நாடு பிளேயர், ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இந்த டாப் 3ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா வர்றாரு சாய் சுதர்சன். கண்டிப்பா அவர் வந்து பாத்தீங்கன்னா 6 அடிக்கவே மாட்டாரு, 4 மட்டும்தான். அதுவும் அதிகபட்சம் வந்து சிங்கிள் தான் ஆடுவாரு. ஆனா கண்டிப்பா சாய் சுதர்சன் வந்து உருட்டினாலும் தரையா அடிச்சினாலும் ஒரு 30 to 40 ரன் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். லாஸ்ட் சீசன்லாம் எல்லா மேட்சும் 30 பிளஸ் அந்த மாதிரி தான் ஆடினாரு. ஸோ அந்த இதை அடிப்பாரு. பட் ஃபேண்டசி ஆப்ஷன் பார்க்கும்போது ஒன்லி பேட்டிங் ஃபேண்டசி மட்டும்தான் இருக்கு அவருக்கு. மற்றபடி அவருக்கு வந்து பவுலிங் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி பேட்டிங் ஃபேண்டசி தான். பட் கண்டிப்பா அவரும் வந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வெனியூலயும் பாருங்க 54 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா நம்ம வந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து சாய் சுதர்சன் கிட்ட இருந்து இன்னைக்கு மேட்ச்ல வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்ததா நம்ம வந்து ஷாருக் கான் வந்து லாஸ்ட் இயர் வந்து பெருசா ஆடல, பெருசா அவருக்கான வாய்ப்பும் கீழே தான் கிடைச்சது. 2 மேட்ச் மட்டும்தான் லாஸ்ட் இயர்ல ஷாருக் கான் வந்து ஒரு 50 பிளஸ் ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் பண்ணாரு. இந்த வெனியூலயும் பாருங்க ஆவரேஜா வந்து 12 தான் வச்சிருக்காரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகைன்ஸ்டாவும் 8 தான் வச்சிருக்கிறாரு. கொஞ்சம் வீக்கா தான் ஆடுறாரு. ஸோ நான் 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அதிகபட்சம் நம்ம வந்து ஷாருக் கான் எதிர்பார்க்கலாம். பவுலிங் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபேண்டசி ஆப்ஷன் பார்க்கும்போது பவுலிங் ஃபேண்டசி ஆப்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. நீங்க டாப்ல இருந்து 6 லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு லெஃப்ட் தான். அதனால
பவுலிங் வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. ஸோ பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லைன்னு நான் சொல்லணும். பேட்டிங் ஆடி 15 to 20 ரன் அடிச்சாருன்னா நம்ம அதிகபட்சம் ஒரு 30 to 40 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து ஷாருக் கான் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியா பிலிப்ஸ், அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலே சூப்பரா இருக்கும். பிலிப்ஸ்ல இருந்து நான் மினிமம் முதல்ல ஒரு ஃபேண்டசி ஆப்ஷன் பார்க்கும்போது பேட்டிங் பிளஸ் ஃபீல்டிங்ல இருந்து நான் எதிர்பார்க்கேன். ஏன்னா இவர் விளையாண்டார்னா கண்டிப்பா நிறைய பேர் இந்த இடத்துல ரூதர்ஃபோர்ட் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறது பிலிப்ஸ் தான். ஸோ பிலிப்ஸுக்கு அவங்க போவாங்க. பட் நிறைய பேர் இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வேணும் அப்படின்னா ரூதர்ஃபோர்டு கொண்டு வருவாங்கிறாங்க. பட் ஆல்ரெடி சாய் சுதர்சன், திவாட்டியாலாம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ பிலிப்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. அதனால ஒரு 8 பாயிண்ட் நமக்கு வந்து ஃபீல்டிங்ல ஒரு கேட்ச் வந்து கண்டிப்பா பிடிச்சு கொடுப்பாரு. பிளஸ் பிளேயிங் 11ல ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. குறைந்தது அவர் வந்து ரன் வந்து 30+ ரன் அடிச்சு கொடுத்தா கூட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவார் அந்த ரன்னுக்கு. நம்ம குறையாம பிலிப்ஸ் விளையாண்டார்னா ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலிங் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல ஃபுல்லா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓப்பனிங் எடுத்தீங்கன்னா சிம்ரன் சிங், அதுக்கப்புறம் ஒன் டவுன் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் சொல்லி 5 பிளேயர்ஸுமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். அப்போ இவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்காது. அதுக்கு அடுத்தபடியா பார்க்கக்கூடியது ராகுல் திவாட்டியா. ஸோ அவரும் வந்து நல்ல ஒரு மிடில் ஆர்டர், எப்போல்லாம் செகண்ட் இன்னிங்ஸ்ல வர்றாரோ அப்போல்லாம் ராகுல் திவாட்டியா வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்கோர் பண்றாரு. குறைந்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 30 ரன் அவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா இவர் வந்து பவுல் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா லாஸ்ட் இயரே பெருசா பவுலிங்லாம் கொடுக்கல அவருக்கு. ஒரு மேக்சிமம் போட்டாலுமே ஒரு ஓவர் 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குமே தவிர அதுக்கு மேலலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவுன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா ஆப்போனன்ட் டீம்ல நிறைய ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால மேபி ஒரு 2 ஓவர், அதாவது இது வாய்ப்பு குறைவு தான். பட் அந்த ஆப்ஷன்ஸுக்காக 2 ஓவர் நம்ம வந்து சொல்லிக்கலாம். பட் குறைஞ்சது நம்ம வந்து ராகுல் திவாட்டியாட்ட இருந்து ஒரு மினிமம் 40 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதே போல இன்னைக்கு மேட்ச்ல இந்த டாப் 6ல இருந்து ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு வந்து சுப்மன் கில்லுக்கு இருக்கு, ஜோஸ் பட்லருக்கு இருக்கு, அதே போல சாய் சுதர்சனுக்கு இருக்கு. ட்ரீம் டீம்னா உங்களுக்கு தெரியும், நல்ல பெஸ்டான பிளேயர்ஸ் லிஸ்ட்ல வர்றதுல இந்த டாப் 6ல இந்த 3 பிளேயர்ஸும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 10 டீம் போறீங்க அப்படின்னா 7 டீம் வரைக்கும் இவங்களை கன்சிடர் பண்ணுங்க. ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா ராகுல் தெவாட்டியா வந்து மினிமம் ஒரு 2 டீம்லயாச்சும் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. அதே போல பிலிப்ஸையும் ஒரு 2 டீம்ல ட்ரை பண்ணுங்க. ஷாருக் கானையும் ஒரு 2 டீம்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஏன்னா 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் வாங்கி கொடுப்பாங்க போது கண்டிப்பா நல்ல ஃபேண்டசி ஆப்ஷன்ஸ் இருக்கு. அடுத்ததா மஹிபால் லூமர். ஸோ இம்பாக்ட் பிளேயரா அவர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன் கூட அவங்க கொண்டு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால கன்ஃபார்ம் மஹிபால் லூமர் ஆடுவாராங்கிறது கொஞ்சம் டவுட் தான். பட் ஃபேண்டசி ஆப்ஷன் பார்த்தா ஒன்லி பேட்டிங்ல இருந்து மட்டும்தான் வாங்கி கொடுக்கணும். அதுவும் லோ ஆர்டர், ரொம்ப கீழே தான் வருவாரு. இத்தனை விக்கெட் போனதுக்கு அப்புறம், இல்லைன்னா ஒருவேளை முன்னாடி கூட வரலாம். ஸோ ஒரு ஆர்டர் வேணா முன்னாடி வரலாமே தவிர மற்றபடி அவருக்கு பெருசான ஹோப்லாம் வந்து கிடையாது. அதிகபட்சம் வந்து வந்தாலும் ஒரு 10 to 20 ரன்னுக்குள்ளதான் அவரால் ஸ்கோர் பண்ண முடியும். அதிகபட்சம் வந்து ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுக்க முடியும். அது இம்பாக்ட் பிளேயரா வர்றதுனால அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலதான் வந்து அவரால் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்க முடியாது. 10 டீம் போடுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு டீம்ல மட்டும் அவர் வந்து சப்பா இருந்தாலும் சரி, பிளேயிங் லெவலில் இருந்தாலும் சரி கன்சிடர் பண்ணுங்க. எந்த ஒரு பிளேயரையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. அடுத்ததா ரஷித் கான். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்பின்னர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம ரஷித் கானை. இந்த வெனியூலையும் 16 மேட்ச்ல 19 விக்கெட், ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 15 மேட்ச்ல 24 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ரஷித் கானோட பிரைமரி பவுலிங் ஆப்ஷன் தான். கண்டிப்பா நான் ரஷித் கான் இருந்து இன்னைக்கு மேட்ச்ல 1 or 2 விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல பாயிண்ட் வாங்கி கொடுப்பாரா அப்படின்னா ஜிடியோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டவுனா இருந்தது. முன்னாடி உள்ள பிளேயர்ஸ் பட்லர், கில்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பிச்சு பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால என்ஜாய் பண்ணி ஆடுறது தான் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ரஷித் கான் வந்து உள்ள பேட்டிங் வந்தாருன்னா குறையாம ஒரு 15 to 20 ரன் ஆடி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ரஷித் கான் 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து
அந்த ட்ரீம் டீம் அப்படிங்கிறதுல வருவாரு. 10 டீம் போட்டீங்க அப்படின்னா ஒரு 5 டீம் வரைக்கும் நீங்க வந்து ரஷித் கானை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு அடுத்தபடியா ஷாய் கிஷோர். நிறைய பேர் வந்து வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் வாஷிங்டன் சுந்தர் ஆடுவாருன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் சாய் கிஷோருக்கு தான் இன்னைக்கு வந்து ஆப்ஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஏன்னா ஒரு லெஃப்ட் ஹேம் ஸ்பின்னர் இருக்கிறாரு, வாஷிங்டன் ரைட் ஹேம் தான். ஆனா அந்த காம்பினேஷன் வந்து செட் ஆகாது. ஏன்னா சாய் கிஷோரோட ஸ்பின் தான் ரைட் ஹேண்டா இருக்காங்க ஆப்போனன்ட் டீம்ல. பஞ்சாப்ல டாப் 6ல 5 ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அப்போ கண்டிப்பா சாய் கிஷோர் எடுத்துட்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் இயரும் ஜிடி கொஞ்சம் வாய்ப்புலாம் கொடுத்தாங்க. இந்த வெனியூலயும் 3 மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா ஒரு மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. கண்டிப்பா இன்னைக்கு சாய் சுதர்சன் பிளேயிங் 11ல, சாய் கிஷோர் வந்து பிளேயிங் 11ல இருந்தார் அப்படின்னா 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல அவ்வளவு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடக்காங்க. அதனாலதான் 1 or 2 விக்கெட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் ஆடினார்னா அவருக்குமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா பேட்டிங் பிளஸ் ஸ்பின் ஆப்ஷன் இருக்கு, டபுள் ஆப்ஷன் இருக்கும் அவருக்கு. இந்தியன் டீம் பிளேயர், அவர் டெஸ்ட் மேட்ச்ல நல்லா ஆடி இருக்காரு. அதனால அதுவும் நம்ம கொஞ்சம் கவனமா பார்க்க வேண்டியதா இருக்கு. அடுத்து ரபடாவை பத்தி சொல்லணும்னா தேவையில்லை. இனிஷியல் அட்டாக்கர். அந்த டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து ஒரு 2வது ஓவர்ல இருந்து ஆரம்பிப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து சிராஜ் 1வது ஓவர் பவுல் பண்றாங்கன்னா 2வது ஓவர் ரபடா, 3வது ஓவர் சிராஜ்னா 4வது ஓவர் ரபடா. ஸோ இனிஷியல் அட்டாக்கர். இந்த வெனியூல 4 மேட்ச்ல 6 விக்கெட், ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 7 மேட்ச்ல 12 விக்கெட். ரபடா கிட்ட இருந்தும் நம்ம கண்டிப்பா 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். என்ன காரணம்னா ரபடா வந்து டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. கண்டிப்பா டெத்ல வந்து 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. மேபி அது 1 ஓவர் திடீர்னு முன்னாடி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா டெத்ல 1 ஓவராச்சும் பவுல் பண்ணி அந்த விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விக்கெட்டை வந்து கண்டிப்பா ரபடா வந்து எடுத்து கொடுத்துருவாரு. அதுக்கு அடுத்தபடியா முகமது சிராஜ் ஃபேண்டசி ஆப்ஷன், ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இந்த வெனியூல 5 மேட்ச்ல 4 விக்கெட், ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 10 மேட்ச்ல 13 விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த டீமோட இனிஷியல் அட்டாக்கரே அவர் தான். மிடில் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு, டெத்ல மட்டும் 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. மொத்தம் 4 ஓவர் அவருடைய கம்ப்ளீட் ஓவரை வந்து பவுல் பண்ணுவாரு. மினிமம் நம்ம வந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். குறைஞ்சது 1, மேக்சிமம் 2 விக்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். பிரசித் கிருஷ்ணா நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர் தான். நல்ல இப்ப ரீசெண்டா நடந்த டெஸ்ட் எல்லாம் ஆடி இருக்கிறாரு இந்தியா டீமுக்குலாம். இந்த வெனியூல 4 மேட்ச்ல 7 விக்கெட், ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா 6 மேட்ச்ல 9 விக்கெட். ஸ்டாட்ஸ் வைஸா நல்லாவே இருக்கு. பட் லோ பெர்சன்டேஜ் இருக்கக்கூடிய நல்ல ஒரு ஆப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து நம்ம வந்து கண்டிப்பா சொல்லலாம். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து மேபி ஒரு 1 or 2, 3 டீம்ஸ்ல வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மினிமம் 1ல இருந்து 2 விக்கெட் எடுத்துருவாரு. ஸோ இந்த டீம்ல யாரெல்லாம் ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா ரஷித் கான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே போல ரபடா வர்றதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பா இருக்கும். அடுத்ததா பார்க்கக்கூடியது நம்மளுடைய பஞ்சாப் டீம் பிளேயர்ஸ். ஸோ நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். ஸோ சிம்ரன் சிங் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். நல்ல ஒரு இன்டென்டோட ஆடுவார். பவர் பிளே ஹிட்டர். ஒரு பவர் பிளே 6 ஓவர்ல அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்றாரோ அதுதான் அவருடைய ஃபைனல் ஸ்கோரா இருக்கும். மற்றபடி அவருக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் கிடையாது. அவர் பேட்ல இருந்து எவ்வளவு ரன் வருதோ அதுதான் ஃபேண்டசி பாயிண்டா இருக்கும். குறைஞ்சது அவர் பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. அதுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பா சிம்ரன் சிங் கிடையாது. ஸோ அதிகபட்சம் நீங்க வந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்டுக்கு உள்ள நீங்க வந்து அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான். அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்யா. ஸோ நல்ல ஒரு ஆடக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் மட்டும்தான் ஒரு நல்ல யங் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து நம்ம குறைஞ்சது ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன்னுக்குள்ள வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு தான் அவராலையும் அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஜாஷ் இங்கிலீஷ். ஸோ அவரும் வந்து ஆஸ்திரேலியாவோட டீம்ல ஆடி இருக்காரு. நல்ல கரண்ட்ல தான் நல்ல ஃபார்ம்ல தான் ஆடினாரு. பிபிஎல் ஆடினாரு, அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீலங்கா கூட நடந்த டெஸ்ட் சீரீஸ் அதெல்லாம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாரு. நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. அது போக விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. ஃபேண்டசி ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கு. பிளஸ் பேட்டிங் போது கண்டிப்பா
அவருக்கான ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். குறைஞ்சது நம்ம வந்து விக்கெட் கீப்பிங்ல வந்து ஒரு 20 பாயிண்டும், அவர் அடிச்சு கொடுக்கக்கூடிய ரன் வந்து ஒரு 30 ரன்னுக்குள்ள இருந்தாலும் அதுக்கு ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வச்சா கூட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து இங்கிலீஷால வாங்கி கொடுக்க முடியும். நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்கிலீஷுக்கு பதிலா லாக்கி ஃபெர்கூசன் ஆடுறதுக்கான வாய்ப்பும் இருக்குங்கிறாங்க. பட் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால பேட்டிங்கே எடுத்துட்டு வருவாங்க. பவுலிங் கூட அவங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. சிங்கி, யான்சன், சஹால்லாம் இருக்கிறாங்க, பார் இருக்காரு. ஸோ எல்லாருமே இருக்கிறதுனால இதுதான் ஆப்ஷனா இருக்குமா உங்களுக்கு. அடுத்து ஐயரை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு இல்லை. ரீசெண்ட் டைம்ஸ்ல செம ஃபார்ம்ல இருக்காரு. இங்கிலாந்து கூட ஓடி அதுக்கப்புறம் நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபிலாம் வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து ஒரு 40+ ரன் எதிர்பார்க்கிறேன். பட் அவரு இந்த பேட்ல இருந்து எவ்வளவு ரன் வருதோ அது மட்டும்தான் அவருடைய ஃபேண்டசி ஆப்ஷனா இருக்கு. ஸோ குறைஞ்சது நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட இருந்து ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கண்டிப்பா நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோய்னிஸ் பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்ணக்கூடிய பவுலர். குறைஞ்சது ஸ்டோய்னிஸ் கிட்ட இருந்து 2ல இருந்து 3 ஓவர் நீங்க பவுலிங் ஆப்ஷன்ல எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம டெத்துல கூட ஸ்டோய்னிஸ் வந்து பவுலிங் பண்ணி கொடுப்பாரு. அதுதான் அவருடைய ஒரு பெரிய ஸ்பெஷல்னே பாக்குறேன். வந்த உடனே இனிஷியல்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் கிடையாது, டெத்துல கூட பவுல் பண்ணுவார் அவர். அதுதான் அவருடைய பிளஸ். குறைஞ்சது ஸ்டோய்னிஸ் கிட்ட இருந்து ஒரு விக்கெட் நம்ம எதிர்பார்க்கலாம். பிளஸ் ரொம்பலாம் ரன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் தான் ஹை ஸ்கோர் அடிச்சு கொடுப்பாரு. மற்றபடி ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டோய்னிஸ் கிட்ட எதிர்பார்க்கறதுனால ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுக்கறதுனால ஒரு 70 பாயிண்ட் வரைக்கும் ஃபேண்டசி பாயிண்ட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததா இந்த லிஸ்ட்லயே வந்து பார்க்கக்கூடியது பேட்டிங்ல மேக்ஸ்வெல். நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. கரண்ட்ல நல்ல ஃபார்ம். பிபிஎல் T20 செம்ம ஃபார்ம்ல ஆடி கொடுத்தாரு. ஸோ எல்லா மேட்ச் ஆனாரு. மேக்ஸ்வெல்ட்ட இன்னும் ஒரு அடிஷனல் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஃபீல்டிங் இருக்கு. கேட்ச் வந்து பிபிஎல் எல்லாம் ஒரு மேட்சுக்கு 2 கேட்ச் பிடிச்சு கொடுத்தாரு. இங்க ஒரு கேட்ச் பிடிச்சு கொடுத்தா 8 பாயிண்ட், அது ஒண்ணு இருக்கு. பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா எஸ், பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஆப்போனன்ட் டீம்ல சாய் சுதர்சன், ராகுல் தெவாட்டியான்னு சொல்லி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க. ஸோ பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் விக்கெட் கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி தான். இந்த பிச்சில் சஹாலு இவங்கள மாதிரி பெரிய ஸ்பின்னருக்கே, ரஷித் கான் மாதிரியான பெரிய ஸ்பின்னருக்கே ஒரு விக்கெட் அந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆவரேஜா. ஸோ மேக்ஸ்வெலுக்கு கிடைக்க கஷ்டம். பேட்டிங்ல ஒரு 30 ரன் அடிச்சு கொடுத்தா கூட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட் அப்படின்னா கூட ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து மேக்ஸ்வெல் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங் எல்லாமே இன்னைக்கு மேக்ஸ்வெல் கிட்ட இருக்கு. அந்த ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயருக்கு இருக்கு, அப்புறம் இங்கிலீஷ்க்கு இருக்கு, மேக்ஸ்வெலுக்கு வந்து கண்டிப்பா இருக்கு. இந்த 3 பேருக்கும் வந்து கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்கிலீஷா ஸ்டோய்னிஸாங்கிறத கொஞ்சம் நீங்களும் கன்சிடர் பண்ணுங்க. அடுத்ததா பவுலிங் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். இதுல வந்து சசாங்க் சிங் மட்டும் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல டீசென்ட் ஆடக்கூடிய பிளேயர். இந்த வெனியூல சூப்பரா ஆடி இருக்கிறாரு. நல்ல ஒரு பினிஷர் ரோலை வகிக்கக்கூடிய பிளேயர். செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்தா கண்டிப்பா ஸ்கோர் எதிர்பார்க்கலாம். ஆனா ரொம்ப லேட்டா இறங்குறாரு. அதனால ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மீதி எல்லாருமே பவுலிங் ஆப்ஷன் தான். இதுல வந்து யான்சன், ஹார்பிட் பார், அதுக்கு அடுத்து வந்து நம்ம சஹாலு, அடுத்து நம்ம சிங்கு, அடுத்து வந்து யாஸ் தக்கூர். இதுல வந்து யார் யாருக்கு எப்படி ஓவர் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பா யான்சன் வந்து அவருடைய 4 ஓவரை வந்து பவுல் பண்ணுவாரு. அடுத்து சஹால் அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணுவாரு. சிங்கு வந்து அவருடைய 4 ஓவரை பவுல் பண்ணுவாரு. மீதி யாஸ் தக்கூர் வந்து 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஹார்பிட் பாரும் 2ல இருந்து 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. ஸோ இப்போ வந்து பேலன்ஸ்டா நமக்கு 2-3 ஓவர் இருக்கு. ஸோ அந்த இல்ல ஒருவேளை இந்த 3 பேர்கிட்ட இருந்து கூட 1 ஓவர் கம்மி பண்ணிட்டு, சிங்கிட்ட இருந்து கூட 1 ஓவர் கம்மி பண்ணிட்டு மேக்ஸ்வெல் 2 ஓவரும் ஸ்டோய்னிஸ் 1 ஓவரும் பவுல் பண்ணலாம். இல்ல ஸ்டோய்னிஸ் வந்து 1 ஓவரும் மேக்ஸ்வெல் 2 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். இந்த மாதிரி மாத்தி மாத்தி எது வேணா நடக்கும். பட் இது வந்து ஒரு ரஃப்பான ஒரு கால்குலேஷன். இனிஷியல் அட்டாக் பண்ணக்கூடியது வந்து யான்சன் வந்து ஓவர் பவுல் பண்றாருன்னா சிங்கு வந்து அவர் கூட சேர்ந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாரு. 2வது ஓவர் பவுல் பண்ணுவார். 3வது ஓவர் யான்சன்னா 4வது ஓவர் வந்து இது. அடுத்து ஏதாச்சும் ஒரு ஸ்பின்னரை கொண்டு வருவாங்க. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் 2மே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் தான் இருக்கிறாங்க. அதாவது சுப்மன் கில்லும் பட்லர் தான் இருக்காங்க அப்படின்னா உடனே பவர் பிளேல ஹார்பிட் பாரை தூக்கிட்டு வந்துருவாங்க. ஏன்னா ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இவர் போடுறது வந்து செம்மையா பவுல் பண்ணுவார். ஏன்னா இன்னைக்கு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நிறைய பேர் இருக்கிறாங்க. சுப்மன் கில்லு, ஜோஸ் பட்லர், அப்புறம் பிலிப்ஸ், அதுக்கப்புறம் ஷாருக்கான்னு சொல்லி ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் 4 பேர் இருக்கிறாங்க. ஸோ இவருக்கு இன்னைக்கு அந்த விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வெனியூலையும் நல்லாவே விக்கெட் ஸ்கோர் பண்ணி இருக்கிறதுனால நம்ம குறைஞ்சது 1 or 2 விக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து எடுக்கலாம்.
ஸோ லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு நல்ல பிளேயரா நம்ம வந்து இவருக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா நான் ஜோசியன் சொன்ன மாதிரி சொல்லலை, இல்லை இன்னைக்கு நடக்கும்னு சொல்லலை, ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. என்னென்ன ஃபேண்டசி ஆப்ஷன்னா இன்னைக்கு ஆப்போனன்ட் டீம்ல நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால மிடில் தான் இவருடைய அட்டாக் வந்து இருக்கும். அடுத்து யாஸ் தக்கூர் வந்து ஒருவேளை வந்து பவர் பிளேலே ஒரு ஓவர் பவுல் பண்ண வரலாம். ஏன்னா ரெண்டு பேருமே லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இருக்கிறதுனால இவர் வந்து ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனா ரைட் ஹேண்ட் பவுலரா உள்ள வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம யாஸ் தக்கூர் தான் அந்த டீமோட டெத்துல வந்து அட்டாக் பண்ணுவார். கடைசிலாம் லாஸ்ட் சீரீஸ்லாம் பாத்தீங்கன்னா லக்னோக்கு ஒரு மேட்ச் 5 விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு. ஆனா எல்லா மேட்சுமே யாஸ் தக்கூர் வந்து மினிமம் விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய கேரண்டி 1 or 2 விக்கெட்ஸ் வந்து கண்டிப்பா எடுக்கலாம். இந்த வெனியூல அவர் சிறப்பா பவுல் பண்ணல, ஆனா ஆப்போனன்ட் டீமுக்கு அகேன்ஸ்டா சிறப்பா பவுல் பண்ணி இருக்கிறாரு. அதே போல சிங்கு வந்து இனிஷியல்ல 2 ஓவர், மிடில் 1 ஓவர், கடைசி 4 ஓவர்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு. இந்த வெனியூல பெருசா பவுல் பண்ணலனாலும் சிங்கு கிட்ட இருந்து நம்ம வந்து 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். சகால் ஆப்போனன்ட் டீம்ஸ்ல பெருசா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் இல்லைனாலும் கொஞ்சம் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஸோ 1 விக்கெட் வரைக்கும் நம்ம வந்து சகால் கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் இவங்களுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்பு யான்சனுக்கு இருக்கு. ஏன்னா ஒருவேளை நம்ம பஞ்சாப் டீமை நம்ப முடியாது. ஸோ டப்புன்னு அவுட் ஆகி போனாங்கன்னா யான்சன் வந்து 15ல இருந்து 20 ரன் அடிச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அவருக்கு சொல்றேன். அதே போல சிங்குக்கும் அந்த ட்ரீம் டீம்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து லோ பெர்சன்டேஜ்ல வந்து நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா அது வந்து ஹார்ட்பீட் பார்க்கு வந்து நீங்க நல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு. கிராண்ட் லீக்ல கூட ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்க. மற்றபடி யாஸ் தக்கூருமே பாத்தீங்கன்னா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான ஒரு பிளேயர், குறைஞ்சது ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கவர் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருக்கிறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம டைரக்டா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்க்கலாம். ஸோ ஹார்பிட் பாரு, பிரப் சிம்ரன் சிங், பிரசித் கிருஷ்ணா, ஷாருக் கான் எல்லாருமே 10% குறைவான உள்ள பிளேயர்ஸ் தான். ஸோ கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. மேபி நீங்க ஒரு 10 டீம் போறீங்க அப்படின்னா இந்த 4 பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இன்னைக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர், யான்சன், கில்லு, பட்லர். மோஸ்ட் ஆஃப் ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில்லு, பட்லர் இந்த 3 பேரோட தான் வருவாங்க. ஏன்னா பேட்டிங்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான பேட்ஸ்மேனை கொண்டு வர்றது தான் ஈஸி. ஏன்னா ஒரு 4 அடிச்சாலே 8 பாயிண்ட், ஒரு 6 அடிச்சா 12 பாயிண்ட், 30-40 ரன் அடிச்சாலே 70-80 பாயிண்ட், இன்டூ 2 இன்டூ 1.5 போது பவுலருக்கு போகாதீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன். ஏன்னா உங்க பவுலர் வந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்தாதான் 100 பாயிண்ட் கிட்ட வருது. அதே இவங்க வந்து 50 ரன் 40 ரன் நல்லா அதிரடியா விளையாண்டு கொடுத்தாலே இவங்க எல்லாம் 100 பாயிண்ட்டுக்கு மேல போயிடுறாங்க. ஸோ கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் பவுலருக்கு போகாதீங்க ஸ்மால் லீக் விளையாடுறவங்களாம். ஏன் யான்சனை கொடுத்தனா டபுள் ஆப்ஷன் இருக்கு அவருக்கு. திடீர்னு பேட்டிங் வந்து கூட ஒரு 25 ரன் ஆடி கொடுக்கலாங்கிறதுனால கொடுத்துருக்கேன். இது ஒரு நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா இருக்கும். அதே போல மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன், X11 ஆப்ல நம்ம சேனல் சார்பாக கொடுக்கக்கூடிய லீடர் போல கண்டிப்பா கலந்துக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதா தான் கொடுத்துருக்கிறோம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம 2 ஸ்மால் லீக் டெமோ டீம் பார்த்துட்டு கிராண்ட் லீக் டெமோ டீமும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அது எப்படிங்கிறதே பாருங்க. ஸோ சேஃபா ஸ்மால் லீக் டீம் போடுறவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா பட்லர், கில்லு, சாய் சுதர்சன் ஜிடில இருக்கக்கூடிய டாப் 3 பிளேயர்ஸ் எடுத்துப்பாங்க. அதே போல இங்க ஸ்ரேயஸ் ஐயர், மேக்ஸ்வெல், ஸ்டோய்னிஸ், யான்சன், சஹாலி, சிங். ஸோ இந்த ஒரு 6 பிளேயர் வந்து எடுப்பாங்க. அதே போல ரஷித் கான், ரபடா இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஒரு சேஃபான டீமா இருக்கும். அதே போல இது வந்து லைட்டா வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி எடுத்த மாதிரி இருக்கும். பட்லரு, கில்லி, ஸ்ரேயஸ் ஐயர், சாய் சுதர்சன், ஸ்டோய்னிஸ், யான்சன், ஷாருக் கானு, ரஷித் கானு, சிங்கு, சிராஜ், ஹார்பிட் பார். நான் சொன்னல இது வந்து ரிஸ்க். இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷனு. அதே போல ஷாருக் கான் வந்து லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் வேணா பண்ணிக்கலாமே தவிர இல்லைன்னா நீங்க கண்டிப்பா சேஃபான ஆப்ஷன்ஸோட இது ஒரு ஸ்மால் லீக் டீமா இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா பட்லருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, கில்லுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு, ஸ்ரேயஸ் ஐயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 பேருக்குமே மோஸ்டா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் எடுங்க. அதையும் மீறி உங்களுக்கு யான்சன் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கூட எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்மால் லீக்குக்கான டெமோ டீம். ஃபைனல் டீம் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல வந்துடும். ஒரு 7:30 மணிக்கு மேட்ச்னா ஒரு 7:25க்கு நம்மளுடைய ஃபைனல் டீம் வந்துடும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது கிராண்ட் லீக் டெமோ டீம். ஸோ ஒரு ஜஸ்ட் ஒரு 3 டீம் மட்டும் இந்த வீடியோவோட கண்டினியூஸா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் கேட்டதுனால பட்லர்,
கில்லி, ஸ்ரேயஸ் ஐயர், பிலிப்ஸ், சாய் சுதர்சன், மேக்ஸ்வெல், யான்சன், ரஷித் கான், சஹால், ரபடா, பிரசித் கிருஷ்ணா. உங்களுக்கே பார்த்த உடனே தெரியும் ஒரு லோ பெர்சன்டேஜில் உள்ள ஒரு பிளேயரை எடுத்திருக்கிறோம். மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு சேஃபான பிளேயர்ஸ். இந்த டீம் பாருங்க, பட்லர், கில்லி, ஸ்ரேயஸ் ஐயர், சாய் சுதர்சன், ஸ்டோயினிஸ், யான்சன், ஷாருக் கான் ஒரு லோ பெர்சன்டேஜ். அடுத்து ரஷித் கான், சிங்கு, ரபடா, சிராஜ் ஒரு லோ பெர்சன்டேஜில் உள்ள பிளேயரை வந்து நம்ம எடுத்திருக்கோம். அதே போல இந்த டீம் வந்து ஃபுல்லா இந்த ரெண்டுமே ஜிடி மேட்சை வின் பண்ணாங்கன்னா இந்த டீம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுவே இன்னைக்கு மேட்ச் வந்து பஞ்சாபுக்கு சாதகமா போச்சுன்னா இந்த டீம் யூஸ்ஃபுல் ஆகும். பிரப்சிம்ரன் சிங், இங்கிலீஷ், கில்லி, ஸ்ரேயஸ் ஐயர், சாய் சுதர்சன், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், யான்சன், ரஷித் கான், சிங். ஸோ பஞ்சாபோட கை ஓங்கிச்சுன்னா இந்த டீம் போகும். ஸோ கேப்டன் வைஸ் கேப்டனா பஞ்சாப்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கொடுங்க. இது ரெண்டுமே ஜிடிக்கு ஃபேவரட்டா கிரியேட் பண்ண டீம்ஸா இருக்குது. ஸோ கண்டிப்பா இந்த மாடல்ல நீங்க டீம் போடுங்க. 7:4 இந்த மாடல்ல நீங்க டீம் போடுங்க. ஸோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டசி விளையாண்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தியான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ரிஸ்க் எடுக்க போறீங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல நம்ம வீடியோ பத்தியான கருத்துக்களை கண்டிப்பா சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.